நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக மிக உன்னதமான துணிச்சலை வெளிப்படுத்தியதற்காக நமது இந்திய அரசின் மிக உயரிய இராணுவ விருதுகளில் ஒன்றான கீர்த்தி சக்கரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட நமது அன்பிற்குரிய சகோதரர் மாவீரர் நமது தேனி மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு பாராட்டு விழா, அதாவது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டம் அருகே அமைந்துள்ள சில்லமரத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள முன்னாள் இராணுவ வீரர்கள் குடும்ப நல சங்கத்தின் சார்பாக கீர்த்தி சக்கரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட நமது மண்ணின் மைந்தர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களது பாராட்டு விழா சம்பந்தமான வீடியோ தான் நம்ம இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்குமே நமது நன்றியின முதற்கண் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னா இது சாதாரண கூட்டம் அல்ல. பீரங்கி சத்தங்களுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் நடுவே -டிகிரியில் உறையும் பனியிலும் சுட்டரிக்கும் பாலைவனத்திலும் ஒரு இராணுவ வீரன் தன் வாழ்க்கையை எப்படி கழிக்கிறான் என்பதை நாமெல்லாம் நேரில் பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள். அதனால்தான் நாமெல்லாம் இந்த வீரனுடைய தியாகம் எவ்வளவு பெரியது என்பதை நம்மால் உணர முடியும். இந்த வீரனுடைய தியாகமானது சாதாரணமாக யாருக்கும் எளிதில் புரிந்துவிடாது நம்மை தவிர. வீரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது எங்களின் இரத்தத்தில் ஊறிய வாழ்க்கை முறை என்பதை உலகிற்கு நிரூபித்து காட்டிய ஒரு மாபெரும் வீரரை, நமது சக இராணுவ சகோதரரை, நமது இந்திய நாட்டின் பெருமையை காத்த, குறிப்பாக நமது தமிழகத்தின் பெருமையை காத்த, இன்னும் சொல்லப்போனால் நமது தேனி மாவட்டம் மண்ணின் பெருமையை கொண்டாடவே நாம் இங்கே எல்லாமே சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இவருடைய வீரதீர செயலுக்காக, நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக மிக உன்னதமான துணிச்சலை வெளிப்படுத்தியதற்காக நமது இந்திய அரசின் மிக உயரிய இராணுவ விருதுகள் ஒன்றான கீர்த்தி சக்கரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட நமது அன்புக்குரிய சகோதரர் மாவீரர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக இந்த சில்லை என்ற சில்லமரத்துப்பட்டி, அதாவது போடிநாயக்கனூர் வட்டத்தில் அமைந்துள்ள சில்லமரத்துப்பட்டியில் இருக்கின்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் குடும்ப நல சங்கத்தின் சார்பில் நடக்க இருக்கின்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எல்லையில் துப்பாக்கி ஏந்தி நிற்கும்போது மரணம் எப்போது வேண்டுமானால் நம்மளை தீண்டலாம் என்று தெரியும். ஆனாலும் நெஞ்சில் தேசபக்தி மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான இமாலய சூழ்நிலையில் எதிரிகளின் வியூகத்தை நெஞ்சுரத்தோடு உடைத்து தன் உயிரை பொருட்படுத்தாமல் சக வீரர்களையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றிய நமது மண்ணின் மைந்தன் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களது வீர செயலை நினைக்கும்போது, நாமெல்லாம் ஒரு முன்னாள் இராணுவ வீரர்கள் என்று நினைக்கும்போது, வீரராக இருக்கும்போது நமது உடம்பில் இருக்கிற இரத்தம் கொதிக்கத்தான் செய்யும், கண்கள் பெருமையால் குளமாகத்தான் செய்யும். இதை அனைவரும் அறிவர். பயமறியாத நெஞ்சம், பின்வாங்காத பாதம், இதுதான் இந்திய இராணுவத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தின் உச்சமாய் நின்று இன்று நம் தமிழகத்திற்கு பாரத தேச அளவில் பெருமை சேர்த்துள்ள மாவீரர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு இந்த பாராட்டு விழா நடைபெற இருப்பதில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்.